கெனிஷா சாதாரணமான ஆளே அல்ல. நம்ம ஒரு ஆள் மயக்கி. வீட்டுக்குள்ளே நடக்கிறது 4 சவுத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே புலம்பக்கூடாது. கெனிஷாவும் புலம்புறா, ஜெயம் ரவியும் புலம்புறான். அவங்க வீட்லேயே அறிக்கை விடுறாங்க. ஜெயம் ரவி லூஸ் மாதிரி பேசிட்டு உனக்கு மார்க்கெட்டில்ங்கிறது ஊருக்கே தெரியும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லி சில சேட்டைகளை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் தான் சரி சுஜாதா விஜயகுமார் ஆர்த்தியோட அம்மா சரி பொண்ணு விரும்புகிறா அவனும் விரும்புகிறான்னு சொல்லி இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மனைவி மேலே அவ்வளோ உயிராக இருந்தால் இங்கே ஜெயரவி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கற்பிணியாக இருக்கும்போது வாந்தி எடுக்கணும், அப்படி கையில் பிடிச்சி. கெனிஷாவை அறிமுகப்படுத்துறது யாருன்னா நடிகர் ஜீவா. மன உளைச்சல் இருந்த ஜீவாவை ஹீல் பண்ணது யாருன்னா கெனிஷா. பாடி டிமாண்ட் என்பது வேறு, பாடி டிமாண்டை புசுப்புறது வேற. பாடி டிமாண்ட் இல்லை, அதை தட்டி எழுப்பிட்டான். ஹீல் பண்ண போறேன்னு சொல்லி பெங்களூரில் 3 குடும்பத்தில் ஆட்டையை போட்டுட்டான். என்ன போனோமா ஹோட்டலில் சாப்பிட்டோமா நல்லா திருப்தியாக மூக்கு பிடிச்சி சாப்பிட்டோமா வந்துடணும். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அதே ஹோட்டல் நல்லா இருக்குன்னா போகணும். நீ ஹோட்டலே கதியாக கிடக்குறேன்னு அர்த்தம். ஆர்த்தி பேசியிருக்காரு தனுஷ். உடனே இவர் ஜெயரவி எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. விவாதத்துக்கு காரணமே கனிஷா தான். ஷூட்டிங்கில் கேரவன்லாம் போய் இருந்திருக்கா. ஷூட்டிங் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அந்த ஜெயரவி கேரவனில் இவளுக்கு என்ன வேலை? வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிளம்பு. ஜெயம் ரவி கென்னிஷா இந்த பஞ்சாயத்து ஓயாது போல இருக்கு. இல்லை ஓயாதுன்னு சொன்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிறது 4 சவுத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே புலம்பக்கூடாது. கெனிஷாவும் புலம்புறா, ஜெயம் ரவியும் புலம்புறான். அவங்க வீட்லேயே அறிக்கை விடுறாங்க. அப்போது இது ஒரு பேசு பொருளாகி கடைசியில் ஜெயம் ரவி வாழ்க்கை தான் இத்து போனதாயிரும். அதான் உண்மை. இல்லை, மாமியார் ஜெயம் ரவியை வச்சு ஒரு 4-5 படம் எடுக்கிறாங்க. அந்த படங்கள் பெருசாக போகலை. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னைய வந்து ஒரு பொன் முட்டையிடும் வாத்தாக நினச்சி தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாரு. அவங்க என்ன ஜெயம் ரவி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு மார்க்கெட்டில்ங்கிறது ஊருக்கே தெரியும். முதல்ல ஜெயம் ரவிக்கு நடிக்க தெரியாது. அதாவது கதையின் வலுவில் ஜெயம் ரவி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. ஜெயம் ரவிக்குன்னு இண்டிவிஜுவலாக அந்த படத்தில் கைத்தறி விழாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல அவங்க அண்ணனால் 2 படம் சூப்பர் ஹிட்டு, தனி ஒருவன். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே ஜெயம் ரவி நடித்த படம் பூரா ஃப்ளாப்பு. அந்த சமயத்தில் சரி மரம சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் முதல்ல மாமியாரை வச்சு படம் எடுங்கன்னு சொன்னதும் ஜெயம் ரவி தான். சரி மருமகன் என்ன மகன் என்ன அவங்களுக்கு வந்து சுஜாதா விஜயகுமாருக்கு ஒரே பொண்ணு, கோடிக்கணக்கான பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வந்து டிவி சீரியல் நடித்தவங்க, டிவி சீரியல் தயாரித்தவங்க. அதனால் படம் எடுத்தாங்க. 3 படமுமே ஃப்ளாப்பு. ஒரே ஒரு படம் தத்தக்கா புத்தகான்னு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிது. இதில் மார்க்கெட்டு வேல்யூபடி சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வவுச்சர்லாம் இருக்குது. தன்னுடைய நாம் தானே படம் எடுக்கோம், நம்ம மருமகனுக்கு எதுக்கு சம்பளம் நினச்சிக்கலாம்ல அந்த மாமியார் அப்படின்னு நினைக்கல. ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்காரு. இதில் வேறு காதல் வந்து ரொம்ப தீவிர காதல். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லி சில சேட்டைகளை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் தான் சரி சுஜாதா விஜயகுமார் ஆர்த்தியோட அம்மா சரி பொண்ணு விரும்புகிறா அவனும் விரும்புகிறான்னு சொல்லி இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பிரம்மாண்டமான கல்யாணம். அது மட்டும் இல்லை, மனைவி மேலே அவ்வளோ உயிராக இருந்தால் இங்கே ஜெயரவி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கற்பிணியாக இருக்கும்போது வாந்தி எடுக்குமா, அப்படி கையில் பிடிச்சிடும். ஆமாம், அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சரி வாழ்க்கை நல்லா இருக்கட்டுப்பா அப்படின்னு நினச்சோம்னாக்கா திடீர்னு உள்ள வர்றா கெனிஷா. இவன் வந்து ஆக்சுவலாக இந்த கெனிஷாவை அறிமுகப்படுத்துறது யாருன்னா நடிகர் ஜீவா. மன உளைச்சல் இருக்குது ஜீவா தான். ஏன்னா அவங்க அப்பா எடுத்த படமும் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ்ன்ட்டு 100 படங்களுக்கு மேல் எடுத்த மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர் யாருன்னா சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 3. அவர் தயாரித்த படங்கள் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அவர் எம்எல்ஏ நல்லா அனுபவிச்சிருக்கிறவர். நான் இந்த படம் ஓடும் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் அவர் ரசிப்பார். அது உண்மையாக இருந்திருக்கு.
அப்படிப்பட்ட சூழலில் அவர் எடுத்து படம் ஓடலை. ஒரு படம் ஓடிச்சு சமீபத்தில். அப்புறம் அதுக்கப்புறம் படமே ஓடலை. அவர் தான் மன உளைச்சல் ஆகி ஒரு ரெடிமேடு ஷாப் வச்சுருக்காரு. அவர் இந்த கெனிஷாவை முதல்ல ஹீல், அதாவது மன உளைச்சல் இருந்த ஜீவாவை ஹீல் பண்ணது யாருன்னா கெனிஷா. ஏதோ ஒரு 15 நாள் வச்சு இந்த மந்திரமாயம் அவசியம் பண்ணி அவன் கொஞ்சம் ஓரளந்து இருக்கிறவன் போது தான் இவன் சொல்லியிருக்கான், ஏப்பா எனக்கு ரொம்ப கொஞ்சம் குடைச்சலாக இருக்குது என்ன அப்படின்னோடனே சரின்ட்டு ஹீல் பண்ணியிருக்கு. ஹீல் பண்ணுறது என்னாச்சுன்னா, ஹீல் பண்ணுறதுக்கும் கூடுதலாக என்ன பண்ணிவிட்டு மனசை அவசியம் பண்ணிவிட்டு. நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா, பாடி டிமாண்ட். பாடி டிமாண்ட் என்பது வேறு, பாடி டிமாண்டை உசுப்புறது வேறு. ஓகே ஓகே. இது பாடி டிமாண்ட் இல்லை, அதை தட்டி எழுப்பிட்டா. எதை? அதனால் ஆமாம், அதனால் கணேஷா என்ன பண்ணிட்டா, சரி இவன் நமக்கு செட் ஆவான் சரி நீ சொல்லிட்டு பண்ணிட்டா. ஆனால் கெனிஷா சாதாரணமான ஆளே அல்ல, அவன் ஒரு ஆள் மயக்கி. ஏற்கனவே பெங்களூரில் கெனி இந்த ஒருத்தன் என்ன கிரோன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தைல 3 வருஷம் வாழ்க்கை நடத்தியிருக்கா. அப்புறம் அவங்க கூட சண்டை வந்துச்சான். அப்புறம் அந்த குடும்பத்தில் இந்த ஹீல் பண்ண போகிறேன்னு சொல்லி பெங்களூரில் 3 குடும்பத்தில் ஆட்டையை போட்டுட்டா. ஐயோ, அவங்க அங்கே ஆளை எப்படி துரத்திக்கிறது. ஜெயரவி 5வது புருஷனா? புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது, அது என்ன சொல்கிறது. இல்லை, ஜெயம் ரவி கெனிஷாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு கிடைத்த ஒரு வரம், ஒரு தவம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசியிருக்காரு. அதனால எல்லா பேரும் இந்த வைப்பாட்டியை பற்றி அப்படி தான் பேசுவானுங்க. அது அதாவது வைப்பாட்டியை பற்றி போகணும்னா அவங்க மணிக்கணக்கில் போடுவான். மாலை நேரத்து மயக்கம். அதனால் அந்த மயக்கத்தின் வெளிப்பாடு அது. இல்லாட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகள், 12 வயசு ஒரு பையன், 10 வயசு ஒரு பையன் இருக்கானே, இது என்ன நினைப்பான் யோசிக்க வேண்டாமா ஜெயரவி. அதாவது போதை மயக்கத்தில் கிணத்துல போய் விழுந்துட்டாருங்க மதி. இல்லை, இந்த போதைங்கிறது என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு தானே இருக்கும். அதுக்காக யாராவது ஒருத்தங்க குடும்பம் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போகிறங்கிறது ஒரு ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் இல்லையா. ஜென்ரலாக சொல்லுவாங்க சினிமானாலே புணம் புகழ் இந்த மாதிரியான பொம்பளை தொடர்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு பொம்பளை தொடர்புக்காக யார் இப்படி குடும்பத்தை விட்டுட்டு போவாங்க, குழந்தைங்களெல்லாம் விட்டு. அது புரிய வேண்டிய ஜெயம் ரவிக்கு புரியலையேங்கிறத நம்ம அதங்கம். என்ன போனோமா ஹோட்டலில் சாப்பிட்டோமா நல்லா திருப்தியாக மூக்கு பிடிச்சி சாப்பிட்டோமா வந்துடணும். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அதே ஹோட்டல் நல்லா இருக்குன்னா போகணும். நீ ஹோட்டலே கதியாக கிடக்குறேன்னு அர்த்தம். அதுதான் அது ஆழ்மொழிக்கு வசியம் போட்டுட்டாளா மந்திரவாமம் போட்டாளாங்கிறது தெரியல, அப்படி கிடக்குறா. ஆனால் ஜெயரவி முகத்தை முகமுடிய கிளியும் கழிச்சிட்டு அவங்க அத்தை. ஏன்னா அதாவது இவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்ன்னு அறிக்கை மூலமாக என்கிட்ட வவுச்சர் இருக்குது, ஆதாரமே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் அவர் நடித்த படங்களால் ஏற்பட்ட நட்டத்துக்கு வாங்கிய வட்டிக்கு நான் இன்னமும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அதாவது என் மருமகனை வச்சு தான் நான் படம் எடுத்தேன், என் மருமகனை வட்டி கட்ட சொல்லி நான் இது பண்ணல, என் மருமகனை வட்டி வாங்க சொல்லி என் பேரெலாம் வட்டி வாங்கினேன், மருமகன் பேரில் வட்டி வாங்கவே இல்லை. என்ன பொன்முட்டை எடுற பார்த்து. அதாவது இவருக்கு வர சம்பளத்தெல்லாம் ஜெயரவியோட அப்பா அம்மா எடிட்டர் மோகனோட குடும்பத்துக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க விடாம பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பெரிய பணம் கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன புரியாத அவர் சொல்றாரு குற்றச்சாட்டு. ஜெயரவி சொல்றாரு, என்கிட்ட இருந்து நான் சம்பாதிச்ச காசுல பல கோடிகள் எனக்கு ஹீரோ அந்தஸ்துல பல கோடிகள் வருது, அதுல 1 ரூபா கூட என் பெத்த சொந்த தாய் தகப்பனுக்கு கொடுக்க இவங்க குடும்பத்துல விடல, ஆர்த்தி குடும்பத்துல விடல, அவங்க மாமியா விடல அப்படின்னு சொல்றாரு. சம்பளம் வாங்கியிருக்காரு கையெழுத்து போட்டு, அந்த சம்பளத்தை நெஞ்சாரு கொண்டு போய் பொண்டாட்டிட்ட கொடுத்துருவாரு. இல்லை கனிஷாட்ட கொடுத்துட்டாரா. இப்போ கேள்வி என்னன்னா, இவர் வாங்கிய அத்தை மாமியார்ட்ட வாங்குற சம்பளத்தெல்லாம் கொண்டு கனிஷா இதில் கொட்டிட்டாரான்னு தெரியல. கனிஷா எப்போ அறிமுகம் ஆகிறாங்க? கனிஷா அறிமுகம் அதாவது ஏன்னா இவங்க டைவர்ஸோட விஷயங்கள் வெளியே பரபரப்பாக பேசப்படும் போதே அடிபட்ட பேர் முக்கியமான பேர் கனிஷா இல்லையா? அதுக்கு அதாவது விவகாரத்துக்கு காரணமே கனிஷா தான். ஓ, இவ ஷூட்டிங்கில் கேரவன்லாம் போய் இருந்திருக்கா. ஷூட்டிங் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அந்த ஜெயரவி கேரவனில் இவளுக்கு என்ன வேலை? அஜால் முஜால் அஜால் குஜால் வேலையான்னு எனக்கு புரியல. அப்படியே மயக்கிட்டா. அதனால் சொல்லி சொல்லி
கே கேட்டிருக்கா அதெல்லாம் எதுக்கு ஏயோ நான் தான் இருக்கேன்ல அப்புறம் தான் நீ போயிட்டு வா அதெல்லாம் பிரச்சனை இது கேரவன்லாம் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே தான் தனக்கு இந்த கெனிஷா வரவு வந்து எரிப்பு வருதுங்கிற காரணத்தினால தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. யாரும் வீட்டை விட்டு துரத்தலை. இவராக தான் புட்டி பிடிக்க எடுத்துகிட்டு வர்றாரு. கெனிஷா கூட குடும்பம் நடத்துறதுக்கு வீட்டிலேருந்து வெளில வர்றாரு. ஆனால் வீடு அவர் வீடு தான். யாரும் அவர் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு தடைலாம் விதிக்கலை. என் வீட்டுக்கு இப்போ வரக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்கன்னு அந்த ஆர்த்தி ரவி சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள்லாம் வந்தீங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியா? ஆமாம். உங்களையே நான் வரவேற்று பதில் சொல்லிட்டு இருக்கும்போது என் புருஷன் இந்த வீடு அவர் கட்டின வீடு, அவர் கட்டின வீட்டுக்குள்ளே நான் எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ரெண்டாவது என்னை விட அவர் பலம் உள்ளவர். மேன் ஹேண்டில் பயன்படுத்தியே அவர் உள்ளே வந்துருக்கலாமா? என் பிள்ளைகள் நான் பார்க்க வரேன் உனக்கு ரெடி அப்படின்னு கேட்டுக்கலாமா? அப்படிலாம் கேட்கல வரல அப்படின்னு. இப்போது ராதிகாவும் குஷ்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கெட்டின மனைவியை மதிக்க தெரியாதனா ஒரு ஆம்பளை அப்படின்னு ஜெயம் ரவியை கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆர்த்தியை வந்து ஜெயம் ரவிக்கு அந்த பார்ட்டியில் மீட் பண்ணும்போது த்ரிஷா இவங்க மாதிரி குஷ்பு இவங்க தான் வந்து ஆர்த்தியவே வந்து ஜெயம் ரவிக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இவங்க தலைமையில இவங்களால தான் அந்த கல்யாணமே நடந்தது. இப்போ பிரிஞ்சு போகும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க, பொண்டாட்டியை மதிக்காத நீங்களாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு ஜெயம் ரவியை கேள்வி கேட்குறாங்க. அது குஷ்பு மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்கலாம். நான் மட்டும் நான் கூட கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம், நேரில் கேட்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் நடந்தால் அவர் பேரில் நிச்சயமாக கெட்ட பேர் வரும், அசிங்கமான பேர் வரும், அறுப்பான பேர் வரும். இல்லை சார், ஒரு மனைவிட்டேருந்து விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்க, வேணான்னு சொல்லி வந்துட்டு அவர் அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அவரோட சாய்ஸ் தானே. அதில் எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும்னு கேட்குறேன். விவாகரத்து எங்கே யார் கொடுத்தா? விவாகரத்துக்கு தான் கோர்ட்டில் அப்பீல் ஆயிருக்கு. கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்டில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது ஏங்க இந்த நிலம் எனக்கு சொந்தம், நீங்கள் கேஸ் போடுறீங்க. கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டுங்க புடுகட்ட ஆரம்பிச்சேன்னு அர்த்தம். நான் எதை கேட்டால் நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஆமாம், கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் இருக்குது. சரி, விவாகரத்து கேஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ விவாகரத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தியோட ஓடிப்போன்னு அர்த்தம். அதுவே சட்டப்படி தவறு. இப்போ இந்த கெனிஷாவை எதை பார்த்து மயங்கினாருன்னு ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா கெனிஷாவோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆபாசமான பதிவுகள்லாம், ஜட்டி ப்ரா போட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்க பின்னலகெல்லாம் அப்படி தெரிந்த அளவுக்கு பப்ளிக்கில் போடுறாங்க. ஆமாம், ஏன் ரிசப்ஷன் காலையில் வந்து கல்யாணத்துக்கு வந்தது வந்து ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் வந்து நார்மலாக பொண்ணு மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸு. ரிசப்ஷனுக்கு வந்தது எல்லாரும் நீ பாருங்கள் தொங்கு வண்டி லோலாக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுல்ல. இல்லை, அது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஜெயம் ரவியை மயக்கிருச்சான்னு கேட்குறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போய் உள்ளே பார்க்க முடியல, அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அட்ராக்ட் பண்ணாங்களா? இல்லை அதை விட குடும்பம் என்னன்னா ஜெயம் ரவியோட 10 வயசு கூட. ஒரு பொய்மையும் ஒரு மனைவி வீட்டு பிரிக்கவன் அழகான இருக்க மட்டும் இல்லை, கிளவியை போய் பிடிச்சிருந்தான்னு அர்த்தம். இது அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா? இது கண்டிப்பாக தெரியும். அவங்க வேற என்ன பண்ணி தொலைகிறது, அவன் சாட்டில் போய் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு பேசாமல். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பேட்டிலும் ஜெயரவியும் அவங்க அம்மா உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பமா, என் புள்ள வந்து என் மடியில் தான் உட்காந்து சாப்பிடுவான், நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அட்டாச்சான ஒரு குடும்பமாக இருக்காங்களா? இப்படி ஒரு பொண்ணை இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான்னு தெரிஞ்சவொடனே எப்படி அவங்க அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க? இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குதா இல்லையா? இதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. மோகன் சாரும் சரி, எடிட்டு மகன் மனைவியும் சரி, இந்த சம்பவம் பற்றி வாயை திறக்கிறதே இல்லை. இல்லை, அப்போ அதெல்லாம் உண்மையா? இவங்க வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போகணும்னு ஜெயம் ரவி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரான்னு. ஆமாம், அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாடகி சுசித்ரா வந்து புதுசாக ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது தனுஷோட செட்டப்பு தான் ஆர்த்தி, 2 பேரும் மேட்டரை முடிச்சிட்டான். தனுஷ் வந்து ஆர்த்தியோட மேட்டரை முடிச்சிட்டான். அது தெரிஞ்சு தான் ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியை கலட்டி விட்டுட்டு கெனிஷா கூட சுற்றுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அது ஒரு ஃபங்க்ஷனில் நடந்த ஒரு சின்ன சலசலப்பு. அதாவது ஆர்த்தி ரவிட்ட பேசியிருக்காரு தனுஷ். உடனே இவர் ஜெயம் ரவி எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா நீயும் ஒரு நடிகை அவரும் நடிகரோட பேசுறது தப்பான்னு சொல்லியிருக்கு. இது நடந்த சம்பவம் தான். பேச்சு மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது அவங்க தரப்புலேருந்து மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி என் பொண்ணு கிடையவே கிடையாதுங்க. லண்டனில் படிச்சுட்டு வந்தவளை இருந்தால் கூட ஏன் மகா அப்படிலாம் ஒன்றும் தப்பு பண்ணலை, நடக்கலை, அது காரணமாகவும் இல்லை. இதில் வேணும்னு சுசித்ரா வந்து வம்பு பண்ணியிருக்கா.
எது அதாவது நீ எவ்வளவு விவாதத்து பண்ணால் அது காரணம் தனுஷுன்ட்டு இல்லை தொடர்ச்சியா எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் தனுஷை உள்ள சொருகி விட்டுருதாங்களே, அது என்ன காரணம்? அது வந்து தப்பு செய்யக்கூடாது. ஏன்னா தனுஷ் ஒரு விவாதத்து வாங்கிட்டு தனியாக இருக்கார் இன்னும். ஆமாம், புரியுதா? அவர் அலையலை, அவர் அலைய வேண்டாம், அலையாமே அவர் கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் அவர் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார்ல. இப்போ வெளியே தெரிலன்னு சொல்கிறீங்க. இப்போ இல்லை வெளியே தெரியல. இப்போது விவாகரத்து பண்ணிட்டாங்க பார்த்திபனும் சீதாவும். ஆமாம், பார்த்திபன் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. ராமராஜனும் நளினியும் வந்து விவாகரத்து பண்ணாங்க, ராமராஜன் விவாகரத்து செய்யவே இல்லை. மனம் பிரிஞ்ச தம்பதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நண்பர்கள் இருவரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ அதேமாதிரி ஜி பிரகாஷும் சைந்தவி பிரிஞ்சார், 2 பேருமே நண்பர்கள்னு சொல்கிறாங்க. தொழில் ரீதியாக நாங்கள் 2 வேலை செஞ்சு இணைந்து பணியாற்றுவோம், அதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கௌரவம் அதனால் அந்த நினைவிலேயே வாழ்ந்துடுறாங்க நினைக்கேன். தெய்வீக காதல். இப்போ இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷாவுக்கு வந்து பல இடங்களில் வீடு இதெல்லாம் இந்த ஹீலிங் சென்டர் இதெல்லாம் கட்டி கொடுக்குறாரு. தன்னோட சம்பாத்தியத்தை ஃபுல்லாக இப்போ கெனிஷா பக்கம் திருப்பி விட்றாரு. அந்த அம்மாவும் நமக்கு ஒரு பொன் முட்டையிடுற வார்த்தை, அவர் சொல்கிற மாதிரி சொன்னால் பொன் முட்டையிடுற வார்த்தை கிடச்சிருச்சு, இவரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நமக்கு தேவையானதில் நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் போயிட்டு இருக்கா. இப்போ எங்கள் அதாவது மாமியார்கிட்ட சம்பளமாக வாங்கின தொகை பூரா கெனிஷாவுக்கு போயிடுச்சு. கோவாவில் ஒரு பெரிய ஆடம்பர பங்களா வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதில் தான் இவ்வளோ நாள் காலத்தை கழிச்சிருக்காங்க சந்தோஷமாக. இப்போ கூட மும்பையில் தான் ஜெயம் ரவி இருக்கிறார், சென்னையில் கிடையாது. மும்பையில் கெனிஷா கூட தான் தனி அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், அது உண்மைதானுங்கிறீங்களா? ஆமாம், 2 பேரும் லிவிங் டுகெதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமே லிவிங் டுகெதர் தான். இப்போ இங்கே என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கெனிஷா முறைப்படி கல்யாணம் பண்ணுவாரா? அந்த சூழ்நிலைக்கு போகுமா? இல்லை, அது அத்தைக்கு மீசை முளைச்ச சித்தப்பான்னு சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையிலும் ஆர்த்தி ரவி விவகாரத்துக்கு ஒத்துக்காது. இல்லை, ஒத்துக்கனாலும் கொடுத்தானே சார் ஆகணும். கிடையாது, அது காரணம் சொல்லுங்க. எப்படி ஒத்துக்கலாம்? இதுக்கு நீ ஏன் விவகாரத்தை பண்ணுற, அதுக்கு காரணம் நிரூபிக்கணும்ல. ஆமாம், 2 பசங்க இருக்காங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை எடுத்துங்க ஒத்துன்னு இப்போ சில ஜாதியில் நடக்கிற மாதிரி அறுத்து கட்டுற விஷயமா இதை அப்படி கோர்ட்டில் செய்ய முடியல. இது கொடுப்பாங்களா சார், நிவாரண தொகை கொடுப்பாங்கல்ல, நம்ம ஒரு நாள் இந்த பொண்டாட்டியாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த அதுக்கு அதுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஜீவனாம்ச தொகை வாங்கி தான் பிழைக்கணுங்கிற நிலையில ஆர்த்தி ரவி இல்லை. எனக்கு நீ புருஷனாக இருக்கணும், என் 2 பசங்களுக்கு அப்பாவாக இருக்கணும். இல்லை, இவர் ஒரு பொண்ணு பக்கத்தில் போயிட்டாரு, அந்த பொண்ணு மைக்கு கூட்டு போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப இவர் கூட என்னத்தை வந்து வாழ முடியும்? அதுக்காக வாழ வேண்டாயா, என்ன வேணா வச்சுக்க, அவளை தனியாக வச்சுக்க. லீகலி உன் ஒய்ஃப் நான் தான், எக்ஸ் ஒய்ஃப் கிடையாது. ஒரே மனைவி, தாலி கட்டிய மனைவி நான் தான். அந்த பவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன செய்ய முடியும்? நீங்கள் அவள் யோக்கியம் இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொன்னால் நிரூபிக்கணும்ல. சரி, அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஒரு முக்கோண காதல் மாதிரி இருக்குது. இவங்க வந்து ரவி தான் என் புருஷங்கிறாங்க, ரவி வந்து கெனிஷா தான் என் வருங்கால பொண்டாட்டிங்கிறாரு. இந்த முக்கோண காதலுக்கு முடிவு எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? கோர்ட்டில் தான் தெரியும்.